ஹாய் நண்பர்களே, வாடகை செயலி மூலமாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இயந்திரங்கள் வாடகைக்கு வழங்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு அரசினுடைய திட்டத்தை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. பட்டா நிலம் உள்ள விவசாயிகளுக்கு வாடகை செயலி மூலமாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இயந்திரங்கள் வாடகைக்கு கொடுக்குற ஒரு திட்டம் செயல்பாட்டில் இருந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டில் பொறுத்தளவில் வேளாண்மை துறையில் தொழிலாளர்கள் பற்றாக்குறை அதிகமாக இருப்பதாக சொல்கிறாங்க. விதைக்கிற முதல் அறுவடை செய்கிற வரையும் அனைத்து சாகுபடி பணிகளையும் வேளாண் இயந்திரம் மூலமாகவே பெரும்பாலும் செஞ்சிட்ருக்காங்க. ஏராளமான விவசாயிகள் சொந்தமாக வேளாண் கருவிகள் வச்சுருக்காங்க. பல விவசாயிகளுக்கு சொந்தமாக வேளாண் கருவிகள் இல்லாத சூழல் இருக்குது. மறுபக்கம் ஆட்கள் பற்றாக்குறையும் இருக்குது. இந்த சூழலில் தான் வேளாண் இயந்திரங்கள் விவசாயிகள் தங்களுடைய வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் ரிசர்வ் செய்து கொள்ளும் வாடகை என்ற செயலியை முதல்வர் அறிமுகம் செஞ்சு வச்சுருந்தாரு. இந்த செயலி மூலமாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இயந்திரங்கள் அரசாங்கமே வாடகைக்கு வழங்குறாங்க. வாடகை செயலி மூலமாக சூரிய சக்தி மூலம் இயங்கும் பம்பு செட் நிறுவும் திட்டம், உழவர் சந்தை திட்டத்தை வலுப்படுத்தும் திட்டம், சிறு குறு விவசாயிகளை இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டம், வேளாண்மையில் தொழில் முனைவோர்களை உருவாக்குதல் அந்த திட்டம், விளைபொருட்களை அதிக அளவில் ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குறது போன்ற ஏராளமான நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதே போல் உழவன் செயலி திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு கடந்த 2018 அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இந்த உழவன் செயலியில் 22 வகையான சேவைகளை கொடுத்துருந்தாங்க. இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அனைத்து விவசாயிகளிடம் செல்ஃபோன் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வேளாண்மை தொடர்பான பல்வேறு தகவல்களை கைபேசி மூலமாகவே வழங்கும் வகையில் அந்த வடிவமைக்கப்பட்டது தான் உழவன் செயலி. இப்படிப்பட்ட சூழலில் வாடகை திட்டத்தில் உழவன் செயலியின் மூலம் குறைந்த செலவில் வேளாண் கருவிகளை வாடகைக்கு பெற்று விவசாயிகள் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதாவது வேளாண் இயந்திரங்கள் மற்றும் மண் தள்ளும் இயந்திரம் ஆகியவை ஒரு மணி நேரத்துக்கு 1230 ரூபாயில், டிராக்டர் இணைப்புகளான சுழல் கலப்பை 9 கொத்து கலப்பையுடன் 1 மணி நேரத்திற்கு 500 ரூபாய் வாடகைக்கு விடப்படுகிறது. மேலும் வேளாண் பொறியியல் துறையில் சக்கர வகை நெல் அறுவடை இயந்திரம் 1 மணி நேரத்துக்கு 1160 ரூபாயில், டிராக்டர் வகை நெல் அறுவடை இயந்திரம் 1 மணி நேரத்துக்கு 1880 ரூபாயில், சர்க்கரை வகை மண் அள்ளும் இயந்திரம் 1 மணி நேரத்துக்கு 890 ரூபாயில், டிராக்டர் வகை மண் அள்ளும் இயந்திரம் 1 மணி நேரத்திற்கு 1950 ரூபாயில், மினி டிராக்டர் 1 மணி நேரத்திற்கு 460 ரூபாய் என பல்வேறு வேளாண் கருவிகளை வாடகைக்கு விடுறாங்க. தமிழ்நாடு அரசே வாடகைக்கு விடுறாங்க. இந்த திட்டத்தில் பயன்பெற பட்டா நிலம் உள்ள விவசாயிகள் உழவர் செயலின் உரிய விவரங்களை பதிவு செய்து வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய வட்டார வேளாண்மை விரிவாக்க மையங்களில் உள்ள வேளாண்மை பொறியியல் துறை உதவி பொறியாளர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுக்கு இது ஒரு சூப்பரான அறிவிப்பு. இன்னைக்கு வேளாண்மை துறையை பொறுத்த வரைக்கும் ஆட்கள் பற்றாக்குறை நிலவுது. அறுவடை செய்யறதுலேருந்து விதைப்பு செய்யறதுலேருந்து அறுவடை முடிகிற வரையும் பல்வேறு ஆட்கள் தட்டுப்பாடு இருக்குது. இதுக்கு வேளாண் கருவிகள் இருந்தால், இயந்திரங்கள் இருந்தால் தான் செய்ய முடியுது. இது இல்லாதவர்கள் தமிழ்நாடு அரசுகிட்டே நீங்கள் வாடகைக்கு வாடகை செயலி மூலமாக அப்ளை பண்ணி நீங்கள் அந்த இயந்திரங்களை வாடகைக்கு எடுத்து விவசாயம் செஞ்சுக்கலாம். இது ஒரு அருமையான திட்டம் விவசாயிகளுக்கு. விவசாயிகள் இந்த திட்டத்தை சரியான முறையில்